வெஜிடபிள்ஸு எக்கெல்லாம் சேர்த்து ஒரு வெரைட்டி ரைஸு இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு பீன்ஸ், கேரட்டு இந்த மாதிரி நைஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை அதை போட்டு அது லேசாக பொரிய விட்டுருங்க. பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையையும் அதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வேண்டாம். இந்த மாதிரி லேசாக அது வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் அந்த பூண்டையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிக்கிடணும். இஞ்சி தேவையில்லை, இதுக்கு பூண்டு மட்டும் போட்டாலே போதும். அந்த வாசனையே நல்லாயிருக்கும் இதுக்கு. இந்த மாதிரி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது வதங்கி வந்த உடனே நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கிறோம். வேறு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. இதை போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டு மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். ஒரு வேளை கொஞ்சம் நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கை அளவு தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளித்து மூடி வச்சிங்கனாலே அது வெந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூன், ரொம்ப வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் அல்லது அதுக்கு குறைவாக கூட மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் இடம் உண்டாக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு முட்டையை அதில் போட்டு அதை காய்கறியில் கலக்காமல் நீங்கள் கொஞ்சம் கிண்டிக்கணும் லேசாக. காய்கறியோடு சேர்த்து முதல்லே கிண்டினீங்கன்னா ரொம்ப பவுடர் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் பீஸாக தெரியணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி லேசாக கிண்டிக்கோங்க. கொஞ்சம் வெந்த உடனே நீங்கள் காய்கறியோடு சேர்த்து அதை லேசாக பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டதுக்கப்புறம் வெந்த சாதத்தை, ஏற்கனவே வேக வச்சுருக்கிற சாதத்தை இதில் கலந்துக்கோங்க. சூடாக இருந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடு சாதத்தை கலந்துக்கலாம். இல்லை சாதம் ஆறி இருந்ததுன்னா கொஞ்சம் அடுப்பில் வச்சு லேசாக அது சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து நீங்கள் கிண்டி இறக்கிட்டிங்கன்னா இந்த ரைஸு எக்கு வெஜிடபிள்ஸும் கலந்த ஒரு ஃப்ரைட் ரைஸாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். எப்பயும் குழம்பு இந்த மாதிரி வச்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸும் அவங்க சாப்பிட்ருவாங்க. இதுக்கு கூட வேறு ஏதாவது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு, எக்கு ஃப்ரையோ இல்லாட்டி எக்கு கிரேவியோ கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம்.